ஐரோப்பிய செய்திகளின் இன்றைய தொகுப்பின் தலைப்புச் செய்திகள். முகக்கவசம் தொடர்பில் ஜெர்மன் வெளியிட்ட முக்கிய தகவல். பிரித்தானிய விமானங்களுக்கு தடை விதித்த ஐரோப்பிய நாடு. சுவிஸில் தடுப்பூசி சான்றிதழ் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி. கொரோனா காலகட்டத்தில் முகக்கவசங்கள் எவ்வாறு நம்மை காக்கிறது என ஜெர்மன் ஆராய்ச்சியாளர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். ஜெர்மனியில் உள்ள மெயின்ஸ் என்ற நகரில் இருக்கும் மேக்ஸ் பிளாங்க் என்ற வேதியியல் ஆய்வகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் கொரோனா வைரஸிலிருந்து முகக்கவசம் எவ்வாறு மக்களை காக்கின்றது என்பது தொடர்பில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் ஆய்வின் முடிவுகளை தெளிவாக கண்டறிந்துள்ளார்கள். அதாவது, மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளின் தும்மல் மற்றும் இருமல் மூலமாக வெளியேறும் சிறு துளி எச்சில் மூலம் கொரோனா வைரஸ் பரவும் என்பது அனைவரும் அறிந்தது. அந்த நிலையில் தான் சாதாரண முகக்கவசம் தொற்றிலிருந்து நம்மை காத்து விடுகிறது என்று ஆராய்ச்சி குழுவின் தலைவர் யபாங் செங் கூறியிருக்கிறார். அதே சமயத்தில் மருத்துவமனை உள்ளிட்ட அபாயம் மிகுந்த இடங்களில் N95, FFP2 ஆகிய முகக்கவசங்களை உபயோகிக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் முகக்கவசம் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய முக்கிய கருவியாக செயல்படுகிறது. மேலும் கொரோனா மட்டுமின்றி காற்றினால் பரவும் பிற கிருமிகளிடமிருந்தும் நம்மை முகக்கவசங்கள் காக்கின்றது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரித்தானியாவிலிருந்து நேரடியாக வரும் விமானங்களுக்கு தடை விதிப்பதாக பிரபல ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியா அறிவித்துள்ளது. பிரித்தானியாவில் இந்திய மாறுபாட்டின் வைரஸ் பரவல் குறித்த அச்சங்களுக்கு மத்தியில் சில தினங்களுக்கு முன்னர் பிரித்தானியா மற்றும் வடக்கு அயர்லாந்தை வைரஸ் மாறுபாடு பகுதியாக ஜெர்மன் பொது சுகாதார நிறுவனம் அறிவித்தது. கடந்த 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு முதல் பிரித்தானியா மற்றும் வடக்கு அயர்லாந்திலிருந்து ஜெர்மனிக்கு செல்லும் மக்கள் ஜெர்மன் குடிமகனாகவோ அல்லது வசிப்பவராகவோ இருந்தால் மட்டுமே அந்த நாட்டிற்குள் நுழைய முடியும். மற்றவர்கள் 2 வாரங்கள் கட்டாய தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும் என ஜெர்மன் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தது. ஜெர்மனியை தொடர்ந்து பிரித்தானியா பயணிகள் மீதான கட்டுப்பாடுகள் கடுமையாக கூடும் என்று பிரான்ஸ் சூசகமாக அறிவித்தது. இந்த நிலையில் மீண்டும் பிரித்தானியாவிலிருந்து வரும் விமானங்களுக்கு ஆஸ்திரியா தடை விதிப்பதாக அந்த நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. பிரித்தானியாவில் இந்திய மாறுபாடுடைய வைரஸ் அதிகரித்து வருவதால் ஐரோப்பிய நாடுகள் பிரித்தானியா மீதான இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள மருந்தகங்கள் தடுப்பூசி சான்றிதழ் வழங்க தயாராகியுள்ளன. ஜூன் 7ஆம் தேதி முதல் இந்த சான்றிதழ் வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் அதை ஜூலை வரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இந்த தடுப்பூசி சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அது பெடரல் சுகாதார அலுவலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நாளொன்றிற்கு பல்லாயிரக்கணக்கானோருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வரும் நிலையில் அந்த பல்லாயிரக்கணக்கானோருக்கும் சான்றிதழ்கள் பதிவு செய்வது நடைமுறையில் கடினமான ஒரு விடயமாக உள்ளது. ஆகவே தடுப்பூசி போட்டுக் கொண்டாலும் அத்தனை பேருக்கும் சான்றிதழ் பதிவு செய்து வழங்க காலதாமதமாகும் என்பதால் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் சான்றிதழ் பெற காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. சுவிஸ் மருத்துவர்கள் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் கூறும்போது, ஜூன் மாத இறுதியில் 3 மில்லியன் மக்கள் வரை வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய விரும்புவார்கள் என்றும் அவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் தேவைப்படும் என்றும் தெரிவித்துள்ளது.